இது ஜென் இஜெட் அரங்கம் 2026 தமிழ்நாடு தேர்தலில் ஜென் இஜெட் வாக்காளர்கள் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஏஐ மூலமாக கம்ப்ளீட் அனலைஸ் போய் ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு நாங்கள் ஒரு மிகப்பெரிய சர்வே போயிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் எலெக்ஷன் டேட்டாஸ் வச்சுக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய எலெக்ஷன் டேட்டாஸ் வச்சுட்டு இந்த சர்வேயை நாங்கள் போயிருக்கோம். ரொம்ப முக்கியமாக இது எந்த அளவுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும், இன்னி வருங்காலங்களில் அரசியல் என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஜென் இஜெட் அரங்கத்தில் நம்ம பேச போகிறோம். ஏன் இந்த ஜென் இஜெட் அரங்கம் அப்படிங்கிறது நாங்கள் ஒவ்வொரு கண்டென்ட் உங்களுக்கு போடும்போது மிக தெளிவாக இருக்கும். வித்தவுட் எவிடன்ஸ் எந்த கண்டென்ட்டுமே நாங்கள் பப்ளிஷ் பண்ண மாட்டோம். அதுவும் இல்லாமல் ஒரு கிளாஸிஃபிகேஷன் போகாமல் நாங்கள் பப்ளிஷ் பண்ண மாட்டோம். யாரையும் புண்படுத்துறதுக்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ண மாட்டோம். இது முக்கியமாக யாருக்கும் ஆதரவான ஒரு யூடியூப் சேனல் கிடையாது. இது முழுவதுமாக மக்களுக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென் இஜெட் ஜென்ரேஷனுடைய தாக்கமும் அவர்களுடைய ஆர்வமும் அவர்களுடைய வாழ்க்கை அமைப்பும் எப்படி இருக்குது, ஸோ அவர்கள் ஒவ்வொன்றையும் எப்படி மாற்ற போகிறாங்க இந்த எதிர்காலத்தை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த அரங்கத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2026 தமிழ்நாடு தேர்தல் ஜென் இஜெட் வாக்காளர்கள் எப்படி தாக்கத்தை உண்டு பண்ண போகிறாங்க. இவர்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் தான் தமிழ்நாடு தேர்தல் களம் 2026க்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்க போகிறாங்க. அப்படின்னா அது ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஏன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென் ஒய், ஜென் இஜெட், ஜென் ஆல்ஃபா தலைமுறை ஒப்பீடு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்காகவே நாங்கள் ப்ரிப்போஸ் ஒன் சேட். இந்த சேட் பார்த்திங்க அப்படின்னா 1981 பிறந்தவங்க எல்லாத்தையும் நம்ம ஜென் ஒய்ன்னு சொல்கிறோம். 1997 பிறந்தவங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 97 பிறக்க ஆரம்பங்கள ஜென் இஜெட்டு. ஜென் ஆல்ஃபாங்கிறது 2013 இதிலே போட்டிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் சேனல் பார்த்திங்க அப்படின்னா 1981 பிறந்தவங்க எல்லாருமே இமெயில், எஸ்எம்எஸ், ஃபேஸ்புக் தான். ஜென் இஜெட்னு சொல்கிறவங்க இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், யூடியூப், மீம்ஸு. ஜென் ஆல்ஃபா எங்கே போய் நிற்கிறாங்க பாருங்கள், ஏஐ சாட் பாக்ஸ், வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, ஹோலோகிராம். ஸோ இந்த மாற்றங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம். இவங்க எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென் இஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஜிட்டல் புரட்சிக்கும் மிகப்பெரிய காரணமாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவர்களுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா உடனுக்குடன் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு ஹைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் எது அப்படின்னா இந்த ஜென் இஜெட் சொல்லக்கூடிய. ஏன்னா இவங்க டிஜிட்டலாகவே பறந்து டிஜிட்டலாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க. எல்லா டிஜிட்டல் ரிசோர்ஸஸையுமே பார்த்திங்க அப்படின்னா ஹைப்ரிட் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இவங்க. அதாவது இமெயில், எஸ்எம்எஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஏஐ சாட் பாக்ஸ் இதையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இடப்பட்டத்தில் இருக்கிறனால இவங்களுடைய தாக்கம் இனி எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு இந்த ஜென் இஜெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் இஜெட்டுங்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருக்குது, வாக்காளர்களாக எப்படி பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 22-23% ஓட்டர் பர்சன்டேஜ் எது இருக்குது அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஜென் இஜெட் சொல்லக்கூடிய வாக்காளர்களுக்கு இருக்குது. மொத்தம் நம்மளுடைய எலெக்ஷன் டேட்டா பார்க்கும்போது 6,36,00,000 தான் நம்மளுக்கு ஓட்டர் இருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஜென் இஜெட் வாக்காளர்கள் எவ்வளோ அப்படின்னா 1,13,00,000. மொத்தம் 22-23% இளம் வாக்காளர்கள் 2026 இருக்குது. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அந்த டிஜிட்டல் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இவங்க எது ரொம்ப அதிகமாக பார்க்குறாங்கன்னா ரீல்ஸு, மீம்ஸு, இன்ஸ்டாகிராம், யூடியூப். அதாவது 30 செகண்டில் ஒரு கதையை கேட்டு ஒரு படத்தோட கதை இருக்கணும், 60 செகண்டுக்குள்ளே விஷயத்தை சொல்லிடணும், 90 செகண்டுக்குள்ளே கம்ப்ளீட் கான்செப்ட் இருக்கணும். இப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென் இஜெட் ஜென்ரேஷன். ஸோ த ஃபாஸ்டஸ்ட் ஜென்ரேஷன். அவர்களால் பார்த்திங்க அப்படின்னா முழுவதுமாக ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறதுக்கும் ஷார்ட் டைமாக கேட்குறதுக்கும் அவர்களுடைய ஆர்வம் மிக மிக வியக்கத்தக்க அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன் அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், மில்லியன் கணக்கு வியூஸ் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிறவங்க யூடியூப் ஷார்ட்ஸு, ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம்ஸு இது தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்விட்டர் இணையதளம், அதில் மிகப்பெரிய தாக்கத்தையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்சி விசுவாசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும், எப்படியுமே அதை மாறவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென் இஜெட் பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அவர்கள் எப்பயுமே சுய பரிசோதனைன்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் சுய பரிசோதனை, இது 2 விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கிய கவனம் செலுத்தக்கூடிய நபர்கள். அவர்களுக்குன்னு
முன்னுரிமை எங்கே கிடைக்குதோ அங்கே ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு நிலைத்தன்மை இருக்காது. இது ஜென் இஜெட்டில் மிகப்பெரிய ஒரு விசித்திரமான ஒன்று. இது சர்வே அடிப்படையும் அப்படி தான் சொல்லுது. அதாவது நிலைப்புத்தன்மைங்கிறது இங்கே நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஜென் இஜெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் எங்கே கிடைக்குதோ அங்கே நகர ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க டெவலப் பண்ணிக்கிற முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் தமிழ்நாடை சேர்ந்தவங்க எத்தனை பேருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் உங்களோட ஃபோக்கஸ் என்ன இருக்கும் அப்படின்னா உண்மை எது இருக்குது, அதிகப்படியான உண்மையை யார் பேசுகிறா அப்படிங்கிறதுல மிக மிக கவனமாக இருப்பாங்க. ஸோ அந்த கவனத்தை தான் இவங்க அந்த விஷயங்களை பேசக்கூடிய நபர்களை வந்து கவர்ந்து இழுப்பார்கள். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேக்ரவுண்ட் போட்டு ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டிங் பண்ணி இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இஜெட் ஜென்ரேஷன் வந்து உட்காந்து கவனமாக கவனிப்பாங்களே தவிர ஓல்டு ட்ரெடிஷ்னல் வேர்ஸை வந்து அவங்க மதிக்கலைன்னு இல்லை, அவங்களுக்கு அது இம்பேக்டை கொடுக்காது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் இவங்க ஜென்ரேஷன் நம்ம கவர் பண்ண முடியும். எலக்ட்ரல் பவருங்கிறது லாங்கில் ஒரு வாக்காளருக்கு ஜென் இஜெட் இருக்குது. அவர்கள் இல்லாமல் வெற்றி பெறுங்கிறது மிக மிக கடினம் எல்லா கட்சிக்குமே. ஒரு சென்னையை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட் போட்டிருக்கோம். மொத்தம் 8.5 லட்சம் சென்னை மாவட்டத்தில் மட்டும். அதுக்கடுத்து மாவட்டம் வாரியாக ஒரு சில சாட்ஸ்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வடக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 38 லட்சமோ, தெற்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 32.5 லட்சமோ, கிழக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 29 லட்சமோ, மேற்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 31 லட்சம். ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு தாக்கத்தை உண்டு பண்ணணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு நாங்கள் பிரிச்சுருக்கோம். அதுக்கான இதையும் நாங்கள் என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத நாங்கள் போட்டிருக்கோம். வடக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர். இதில் இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான ஜென் இஜெட் வாக்காளர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி கிழக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 29 லட்சம், அதே மாதிரி மேற்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 31 லட்சம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் பிரிச்சுருக்கோம் எப்படி இப்படிலாம் வரும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு மேப் மாதிரி நாங்கள் பிரித்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது ஏற்கனவே பார்த்ததா நம்ம. ஏன்னா 1.13 கோடிங்கிறது நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அது நகர்ப்புறங்களில் பார்த்திங்க அப்படின்னா 75% வந்து நகர்ப்புறங்களில் தான் ஜென் இஜெட் இருக்காங்க. ஸோ நகர்ப்புறங்களில் இருக்கும்போது அவர்களுடைய இம்பேக்ட் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய சர்வேயாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் கட்சி அணுகும்போது எப்படிலாம் அணுகலாம் அப்படின்னா வேலைவாய்ப்பு, கல்வி, பெண்கள் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சனையை தான் இவங்க அடிப்படையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா கிளைமேட்டல் சேஞ்சிங், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் வெல்ஃபேர், அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜாப். இன்றைக்கி ஏஐ வந்த பிறகு இப்போ இந்த ப்ரெசன்டேஷனே பாருங்கள். ஆஃப்டர் தி ஏஐ எந்த அளவுக்கு டேட்டாஸை வந்து கிளாஸிஃபைடு டேட்டாவை நாங்கள் கொடுக்குறோங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஆஃப்டர் த ஏஐ இது எப்படி அரசாங்கம் கையாள போகுது, எங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி உருவாக்கி தரப்போகுது, ஏஐயோட எப்படி இன்டெகிரேட் ஆக போகிறாங்க, எந்த அரசாங்கம் எந்த ஆட்சிக்கு வரவங்க எங்களுக்கு எப்படி உதவுவாங்க அப்படிங்கிறத ஜென் இஜெட்டோட மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் இந்த கேள்வியை வந்து எந்த அரசியல் கட்சியுமே பெரிய அளவுக்கு எடுத்துக்கலை. யாரும் எந்த யூடியூபர்ஸோ இல்லை எந்த ப்ரைம் ஷோர்லேயோ இன்னும் யாருமே பேசலை. அதுக்கு இது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணுது. ஸோ ஜென் இஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இண்டிபெண்ட் ஜாப்ஸ் தான் விரும்புகிறாங்க. ஃப்ரீலான்ஸின்னு சொல்லக்கூடிய ஜாப்ஸை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக விரும்பக்கூடிய ஜென்ரேஷன். ஸோ இதுக்கு அரசாங்கத்தில் என்ன திட்டங்கள் இருக்குது, ஸோ அந்த திட்டங்களை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜென் இஜெட்டை வாக்காக கன்வெர்ட் பண்ண போகிறாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இது வரைக்கும் அப்படி ஒரு ப்ரொப்போசல் யாருமே இது வரைக்கும் ரெடி பண்ணவே இல்லை. ஸோ எங்களோட டீம் அந்த மாதிரிலாம் எப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவோம். ஆனால் இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னது அப்படின்னா எல்லாருமே யூடியூப் அண்டு இன்ஸ்டாகிராம் அப்புறம் எக்ஸ் இந்த 3 விஷயத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஜென் இஜெட். ஜென் ஆல்ஃபா பார்த்திங்க அப்படின்னா ஏஐயில் மட்டும்தான் ஆக்டிவாக இருப்பாங்க. ஏஐ சாட் பாக்ஸு பில்ட் பண்ணுறதுல மட்டும்தான் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட் ஷேரிங் இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இந்த ஜென் இஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி தான். ஜென் ஆல்ஃபா இதுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஃப்யூச்சரில் இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட்டுக்குள்ளே வந்து அவங்களால கண்டிப்பாக வந்து என்ன அது மெர்ஜ் ஆகாது. அவங்களுக்கு இந்த கமெண்ட் பண்ணுறது, அப்புறம் ஷேர் பண்ணுறது, ஒரு வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி இதெல்லாம்
தாண்டிட்டாங்க. அவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய ஜென் ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய அவங்க என்ன அப்படின்னா, ரியல் டைமாக ஹோலோகிராம் பேஸ்டாக ஒரு விஷயத்தை எப்படி நம்ம லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய பில்டப் அண்ட் மைண்ட் செட்டப் இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷனையும் இந்த ஜென் இஜெட்டையும் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மைக்கில் இன்ஃப்ளூயன்ஸரை வச்சு எப்படிலாம் கேம்பெயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதோ எங்கள் டீம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் என்னது, வாக்கெடு வலிமை காட்டு, ஜென் இஜெட் தான் நெக்ஸ்ட்டு டிஎன், உங்கள் குரல் தான் நாளை தமிழ்நாடு. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்ககிட்ட பேச முடியுமே தவிர வேறு எதுவுமே பேச முடியாது. கம்ப்ளீட் டீட்டெயில் நாங்கள் போட்டோம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென் இஜெட்னு சொல்லக்கூடிய வாக்காளர்களுடைய தாக்கம் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சி, அதாவது எந்தெந்த கட்சி எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கும், அவருடைய கம்பரேஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் பெரிய அளவு போட போகிறோம். ஸோ எங்களுடைய இந்த ஜென் இஜெட் அரங்கத்துக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.